இல்ல குடு. உள்ள சாருக்கு மேடம். பாருங்க, போய் நான் என்ன உங்களை பாத்து. சந்தேகப்படல. கணக்கு வழக்கெல்லாம் நானும் பார்க்கணும்னு சொல்றேன். ஏன்னா நானும் தஞ்சாவூர்ல வியாபாரம் தானே படிக்கிறேன். ஐயே, இது அந்த மாதிரி வியாபாரம் இல்ல, கொட்டப்பாக்கி வியாபாரம். இது பெரிய வியாபாரம். மஞ்சு யாரு? ஒரு சோக்கரி, பிளடி ஒர்க்கர். அவன் நடத்த சரியில்லைன்னு நான் என்ன சார் பண்ண முடியும்? எஸ் கம் இன். Excuse me sir, am I disturbing you? நீ பண்ண வேண்டிய டிஸ்டர்பன்ஸ் எல்லாமே பண்ணியாச்சு. இந்த மாசம் சம்பளம் கேஷ் கிட்ட வாங்கிட்டு வளையனடா. யூ ஆர் ஃபயர்ட். என்ன சார் திடீர்னு? கேள்வி எல்லாம் கேட்காதே. கம்பெனி டிகிரிட்டி ஒன்று இருக்கு. நீ டேமேஜ் செஞ்சுட்ட. நேற்று பார்ட்டியில் இவரோட பிஹேவியர் போஸ்க்கு பிடிக்கல. சார் நேத்து அவர் என்கிட்ட நடந்துக்கிட்டது எப்படின்னு அவரை கேட்டிங்களா? ஏய், என்ன பேச? சார் இருங்க. ஏய், என்ன பேசுறே? கெட் அவுட். சார் நான் சொல்றது ஐ சே யூ கெட் அவுட். அவளுக்கு பணத்தை கொடுத்து அனுப்பு. யாருக்கா? முண்ட மஞ்சுக்கு. போதுமா சார்? இந்த பாருங்க, அந்த பொண்ணை நான் டிஸ்மிஸ் எல்லாம் பண்ண சொல்லல. அவன் நடத்த சரியில்லை, அவ்வளவுதான் நான் சொன்னேன். அதான் சார் முக்கியம். பொண்ணுக்கு அதானே முக்கியம். அது இல்லைன்னு ஆனதுக்கு அப்புறம் அந்த கழுதை வச்சுக்கலாமா? வேற கழுதை பார்ப்போம். இனி அவளுக்கு இங்க இடமே இல்லை. நன்றி கெட்ட நாய். நீங்களும் வாங்கல, பேங்க் போகலாம். இந்தாங்க பாஸ்போர்ட். இல்ல வேணாம், எனக்கு கொஞ்சம் தலைவலியா இருக்கு. நீங்க போயிட்டு வாங்க. நேற்று சாப்பிடாமலே போயிட்டீங்களே சார். இனிமே தண்ணி போடும்போது நல்லா சாப்பிடணும். வேணாம் ஜாமி, இனிமே நான் தண்ணியை போடுறதா இல்ல. தட்ஸ் கரெக்ட். பிடிக்கலன்னு செய்யக்கூடாது. இவன் கண்டிப்பா ஃப்ராடு சார். இத்தனை கம்பெனி இருக்காங்கிறதே டவுட். மெட்ராஸ்ல நாங்கெல்லாம் இருக்கிறச்ச நீங்க எப்படி சார் இந்த மாதிரி ஆள் கிட்ட போய் மாட்டீங்க? உங்களுக்கு பிசினஸ் பண்ணோம்னா நாங்க வந்து பண்ணி கொடுக்க மாட்டோமா? காவிரி கரை ஓரத்தில் ராஜா மாதிரி கையை சொடக்குனா எத்தனை பேர் நாங்க ஓடி வந்து உங்க விஷயத்தெல்லாம் பாத்துக்கிறதுக்கு இருக்கோம். நீங்க எப்படி சார் இந்த மாதிரி ஆள் கிட்ட போய் மாட்டீங்க? சார் நிலைமை முத்துறதுக்குள்ள போலீஸ்ல சொல்றதுதான் நல்லது. சார் படிச்சவர் நீங்க எப்படி சார் பவர் ஆஃப் அட்டர்னில கையெழுத்து போட்டு சிண்டு அவன் கையில கொடுத்துட்டீங்க? அது என் தப்பு தான் சார். அம்மா அப்பவே சொன்னாங்க இதெல்லாம் வேணான்னு. நான் தான். சரி அதை விடுங்க. ஏன் தம்பி, பேங்க் பாஸ்புக் எல்லாம் மாப்பிள்ளை கிட்ட தான் இருக்கு. அந்த பணத்தெல்லாம் வெளியே. யாரு? நீங்க இருங்க. காவேரி, அது யாருன்னு பாரு. வெளியே எடுத்துட்டா. பாத்து. சாரி சொல்லு. அம்மா சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு. போலீஸ் கம்ப்ளைண்ட்னு போயிட்டா அக்கௌண்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிடுவான். அப்புறம் ரொம்ப சிக்கல் ஆயிடும். நீங்க ஒன்று பண்ணுங்க, பேங்க்ல இருந்து பணம் வந்த உடனே என்ன காண்டாக்ட் பண்ணுங்க. இந்தாங்க, தூக்கி போடுங்க சார். சாரி, சைதாப்பேட்டில் எனக்கு ஒரு கேஸ் இருக்கு. நான் அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். என் ஃபோன் நம்பர் கொடுத்தேன்ல உங்களுக்கு. தனியா வை லெட்டர். சரிங்க. சாரி சார். இந்த சீவல் ஃபேக்டரி வேற பேங்க்ல கேரண்டியா கொடுத்துருக்கோம். அதான் கொஞ்சம் பயமா இருக்கு. பயப்படுறதுக்கு ஒண்ணு இல்ல, கவலைப்படாதீங்க. குயிக்கா மூவ் பண்ணிட்டீங்கன்னா கோழி அமுக்குற மாதிரி அமுக்கிடலாம். நான் வரட்டுமாமா? சார் உங்க ஃபீஸ் எவ்வளவு? என்னது? சும்மா இருங்க சார். வரமா? வரேன் சார். சரி. கடவுளே, ஒன்னும் ஆகாது. மணமகள் தேவை என்ற உங்கள் விளம்பரம் கண்டேன். என் பெயர் யமுனா. ஏய், ஆஸ்பத்திரி ஒன்றில் நர்ஸாக பணிபுரி. என் உயரம் 5 அடி 3 அங்குலம். +2 வரை. கொண்டாங்க, கொண்டா. குடி இந்த லெட்டர் புடி 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 அவன. காவேரி, வந்துட போறேன். வரட்டாதீங்க மாப்பிள்ள. பாத்து பாத்து. அப்பா, எனக்கு இந்த யமுனா தான்ப்பா பிடிச்சிருக்கு. பாட்டிக்கும் பிடிச்சிருக்கு. எனக்கும் பிடிச்சிருக்குப்பா. உங்களுக்கு கல்யாணம் ஆனவனா எனக்கும் கல்யாணம் பண்ணி வைங்கப்பா. உக்கும். ஆமா மாமா, உனக்கும் பத்திரிக்கையில விளம்பரம் கொடுக்கலாம். மாப்பிள்ள 2 அடி வைரம், மூக்கொழுகி கோழி முட்டின்னு. பாருங்க படிக்கிறா. டேய், 2 பேரும் எந்திரிச்சு போங்க. அதிக பிரச்சனை தரமா பேசிக்கிட்டு. பெரியவங்க பேசிக்கிட்டு இருக்கோம்ல. நமக்கு வேலை இல்லாம பண்ணிடுச்சுங்க. ஆமா, நானே இது இவங்க கிட்ட ஐயோ, பேங்க்குக்கு போகணும். நான் உட்காந்து பேசிட்டு இருக்கேன். அம்மா, போயிட்டு சாப்பாடு நேரத்துக்கு வந்துடுறேன். சரி. அது பார்த்தேன், பிடிச்சிருக்கு. இருந்தாலும் இன்னொரு வாட்டி. ஆமா ஆமா, நானும் பிள்ளைகளும் பார்த்தா போதுமா? நீங்களே பார்த்து முடிவு பண்ணுங்க. வச்சுங்க வச்சுங்க. இன்னொரு காப்பி இருக்கு, வேணுமா? இல்ல, நான் வரேன். இந்த வந்துடுறேன். எங்கே இருக்கு? சரி சார்.
போறீங்க? சார் பீட்டு வேண்டி சார் என்ன விட்டுருங்க சார். என்ன மேடம், பணத்தோட தப்பிச்சு போலான்னு பிளானா? பெட்டியில் எவ்வளவு வச்சிருக்கீங்க? உன் பொட்டியில என்ன இருக்கு? நிறைய இடம் இருக்கு. நீங்க சுருட்டிட்டு போன பணத்தை எல்லாம் திருப்பி எடுத்துட்டு போ. பொட்டியை தர. திறக்கிறேன், நல்லா பாத்துக்க. என் பொட்டியும் காலியா தான் இருக்கு. அவன் உன்னையும் ஏமாத்திட்டா, என்னையும் ஏமாத்திட்டாயா? வெறும் 5000 ரூபாய் தான் இருக்கு. வேற என்ன? சார் எஸ் சார், நான் ஏற்கனவே ஒரு சீட்டு கம்பெனியில் வேலை செய்தவன். வெளியே நிலைமை ரொம்ப டேஞ்சர் சார். வெளியே போனால் அடிச்சு கொண்டு வாங்க சார். எவ்வளோ சார் இருக்குது? தோ 5000. அந்த 5000 என்கிட்ட குத்துரு சார். நான் வெளியே போய் ஜனங்கள் டபாச்சனு இந்த பக்கம் ஒழிஞ்சு போடு சார். ஆமா கிருஷ்ணா, சார் போடு சார். சார் அதை குத்துரு சார். குத்துரு சார். வெளியே போடு சார். ஆளாளுக்கு மிரட்டுறீங்க. சார் வெளியே போனா பேஜராடு சார். நீ நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் எதுக்கே பயப்படணும்? சொன்னா கேளு சார். கை நட்டது வெளிய போ. நல்லது தான் சார் சொல்றேன். எனக்கு நல்லது கேட்ட தெரியும். நீ போடா. சார். போடா. சார் போலீஸ் கிட்ட சொன்னா எல்லாம் சரியாயிடும். நீ போடா. பேஜர் சார். நாங்க எந்த தப்பும் பண்ணல. நாங்க பயப்பட வேண்டியது போ. இவன் ஏய் மஞ்சு, எல்லாம் ஊத்தி மூட்டானுங்க. ஒத்தனுக்கும் துட்டு இல்ல. உனக்கு நாமம் தான், உனக்கு நாமம் அவள் தான். இருங்க 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 இருங்க. பதறாதீங்க பதறாதீங்க. நான் இப்ப போலீஸ்க்கு போன் பண்ண போறேன். போலீஸை கூப்பிட நாங்கயா எங்களுக்கு பதில் சொல்றேன். இல்ல சார், தப்பிக்கலாம்னு பாக்குறியா? நான் தப்பிக்கெல்லாம் பார்க்கலீங்க. நீங்க எல்லாரும் வேணா உள்ள வந்து உட்காருங்க. போலீஸ் வர வரைக்கும் எல்லாரும் ஒண்ணா உட்கார்ந்துருக்கலாம். சார் நம்பாத சார். இந்த ஆளு பேசிக்கினே நைவிடுவான். மக்கள் பணத்தை திருடுறியா? இது நியாயமான்னு கேட்டா சார். என்ன கைத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறான் சார் இந்த ஆளு. வேலைக்காரன் நாய அவன் பேசுற. நீ யோ எதுக்கு அவன் மேல கை ச்சீ, கையடிக்க கைய வை. ஏய் இருங்க. விடாத.